வணக்கம் நண்பர்களே. மேக்ஸிமம் அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சி விலகிறேன். இப்போ இது ரொம்ப போய்க்கிட்டே இருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் என்ன சொல்கிறதுன்னு புரியல. இப்போ பல சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இது பண்ணுறதாக இருக்கட்டும், இதில் கட்சி ரீதியெல்லாம் இங்கே யாரும் பார்க்க வேண்டாம். தயவுசெய்து கேட்டுக்கிறேன். திமுக ஆட்சியில் நடக்கலையா, இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும். இவங்க தேவையில்லாமல் அவங்க ஆட்சியில் தானே நடந்தது, அப்போல்லாம் விட்டுட்டீங்க, இப்போ 10 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, அப்புறம் ஏன் குறை சொல்கிறீங்க அப்படின்லாம் முட்டு கொடுத்து தேவையில்லாமல் இதை நியூட்ரல் பண்ணாதீங்க. தயவுசெய்து நிறைய பேர் பெரிய செய்கிற மிகப்பெரிய தப்பு ஒரு தப்பை நியூட்ரல் பண்ணுறது தான், பழி போடுறது தான். இதை தயவு செய்து வேண்டாம், அது செய்யாதீங்க. என்ன கேட்டால் காவல்துறைக்கு சிஎம் கம்பல்சரி கட்டுகள் அவிழ்த்த விட்டுறணும். எவனாக இருந்தாலும் சரி வெளுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டு மற்றவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. கர்நாடகாவில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னவனை அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி ஓடனான், பிடிச்சான், தப்பிச்சான், நாங்கள் சுட்டோம், செத்துட்டான் அப்படின்னு கேஸை டைல்யூட் பண்ணினாலுமே அந்த போலீஸ் அதிகாரி ஒரு நியாயமான விஷயத்த பண்ணியிருக்காரு, அவனை சுட்டு கொன்றுங்க. நாங்கள் இதை நியூட்ரல் பண்ணுறோம்யா, இதை நாங்கள் நியூட்ரல் பண்ணுறோம். போலீஸ்காரங்களுக்கு அத்தனை பேருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், இதை நாங்கள் நியூட்ரலே பண்ணிடுறோம். நீங்கள் ஓட விட்டான், எங்களை அடிச்சுட்டு ஓடினான், பிடிச்சான், நாங்கள் முயற்சி பண்ணால் முடியல, சுட்டு கொன்னுட்டோன்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணுறோம். இவனுங்கிற மாதிரி ஆளுங்களை உட்கார வச்சு, வண்டியை வச்சு, நீதிபதி அது இதுன்னு கோர்ட்டில் வச்சு பண்ணி இந்த மாதிரி இவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற பேரில் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இரட்டை தூக்கு தண்டனை. என்னத்துக்கு இரட்டை தூக்கு தண்டனை? ஒய்யாலே 10 நாள் கூட கிடையாது, முடிஞ்சுதா 2 நாள் தூக்கி போய் தொங்க விடு. எனக்கு கேட்டால் அவங்களாம் தொங்க விடக்கூடாது, நடு ரோட்டில் வச்சு சுட சொல்லுங்க. ஒரு 4 பேர்த்த நடு ரோட்டில் முதல் முறையாக இந்திய அரசாங்க இதுலேயே முதல் முறையாக தண்டனை தூக்கு தண்டனை கிடையாது. தூக்கு தண்டனைலாம் சுட்டு கொள்வது, நான் ரோட்டில் வச்சு பொதுமக்கள் முன்னாடி 4 பேர்த்த சுட்டு கொள்றதுக்கு ஜட்ஜி ஓகே சொல்லட்டும், அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்கணும். ஏமனா தொடரானான்னு பார்க்கலாம். இதை கேட்க எனக்கு அப்படியே பார்க்குறப்ப கேட்குறப்பெல்லாம் அப்படி ஒரு வெறி வருதுங்க. தயவுசெய்து நியூட்ரல் பண்ணாதீங்க, இதை பக்காவாக கொண்டு போங்க. போலீஸுகளுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. அவங்கள அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து